ஆலின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நிலவரமும் திருமலையில வார இறுதி நாள் கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். திருமலையில வார இறுதி நாள் அப்படின்னும் போது இந்த வாரம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கு. நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு சிலாத்தோரணம் வரைக்குமே கிரௌட் இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அதே போல எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஏதாவது அவைலபிள் இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1:30 மணிக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தாங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஒரு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. விஷ்ணு நிவாசம் வந்து இப்போ ஃப்ரீயா தான் இருக்கு, டிக்கெட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு 1:26க்கு வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ 2:30 மணி ஆகுது. மேபி யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க மலைக்கு போறதுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசத்துல செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஸோ இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷேர் பண்ணது தான். ஸோ இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் வந்து திருமலையில டைரக்டா போகக்கூடிய இலவச தரிசனம் வந்து சிலாத்தோரணம் வரைக்குமே நமக்கு வந்து லைன் இருக்கு அப்படின்றத திருமலா டைம்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ்ல வந்து வீடியோவா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோ தான் உங்களுக்கு இங்க ப்ளே ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரௌடு எவ்வளோ தூரத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேரடி இலவச தரிசனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால யாராவது போற பிளான் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து எஸ்எஸ்டி டோக்கன் இல்லைன்னா திவ்ய தரிசன டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. எஸ்எஸ்சி டோக்கன் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ப்ரெசென்ட்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷனா இருக்கு. இன்னைக்கான தரிசன நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேரடியா போகக்கூடிய தரிசனத்துக்கு 36 மணி நேரம் ஆகுது. ஸோ நீங்க மினிமம் வந்து ஒரு 15-20 மணி நேரமாவது கண்டிப்பா வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்லி வந்து கம்பார்ட்மெண்ட்குள்ள நம்ம வெயிட் பண்ணாலே ஜஸ்ட் ஒரு 15-18 இந்த மாதிரி டைம் வந்தாகும். இப்போ சிலாத்தோரணம் வரைக்குமே அதோட லைன் நிக்குது அப்படின்னும் போது கண்டிப்பா இன்னைக்கு நிக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு தான் சாமி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து சாமி பார்க்க வைப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம இப்ப போய் ஜாயின் பண்றவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தரிசன டோக்கன்ல போறவங்களுக்கு 4-7 மணி நேரம் ஆகும். இதுவே காலையில ஸ்லாட் நீங்க போறீங்கன்னா 1-3 மணி நேரமும் 300 தரிசனம் 2-5 மணி நேரம் ஆகலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கான முக்கியமான தரிசன டைமிங்கா இருக்கு. கூட்டம் வந்து டைரக்டா போகக்கூடிய தரிசனத்துல தான் ஹெவியா இருக்கு. 300 ரூபாயில யார் யார் புக் பண்ணிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் போயிருப்பாங்க. ஸோ நேரடி இலவச தரிசனம் தான் ரொம்ப ரொம்ப கூட்டம் வந்து அதிகமா இருக்கு. லைனை தாண்டி உங்களுக்கு சிலாத்தோரணம் அவுட் சைட் லைன் வந்து சிலாத்தோரணம் வரைக்குமே இருக்கு. எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ தரிசனம் போகக்கூடியவங்க கண்டிப்பா கவனிச்சுக்கோங்க. ஸோ நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு மேல போனீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். இன்னைக்கு திருமலையில வந்து கருட சேவை வந்து கிடையாது. ஏன்னா ஜேஷ்டாபிஷேகம் நடக்கிறதுனால கருட சேவை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதற்கான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து டிடிடி வந்து அஃபிஷியலா நேற்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாசத்துக்கான பௌர்ணமி கருட சேவை வந்து 4ஆம் தேதிக்கானது கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஜூன் மாசத்துக்கான டெய்லியோ இன்னைக்கு காலையில நடந்தது. இது வரைக்கும் அதை பத்தின அஃபிஷியலா என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, என்ன முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு அப்படின்ற எந்த தகவலும் டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல வரல. பட் ஒரு நியூஸ் வெப்சைட்ல பார்த்ததுக்கு காலையில டைம்ல பார்க்கக்கூடிய விஐபி தர்ஷன் அதே மாதிரி முக்கியமான சில தரிசனம் ரிலேட்டடான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பத்தின டிடிடியோட அஃபீஷியல் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அண்ட் க்ரௌடோட அப்டேட்டா இருக்கு. இந்த மாசத்துக்கான டிக்கெட் புக்கிங்லாம் எந்தெந்த டேட்ல ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். எந்த டேட்ல என்ன டிக்கெட் ஓப்பன் ஆகும், என்ன மாதிரி நீங்க புக் பண்ணணும், என்ன ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணணும் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்காவது டிக்கெட் புக் பண்ற ஐடியால இருக்கீங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்து டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டா நீங்களும் தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனல்ல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லயோ இல்ல டெலிகிராம்லயோ நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அடுத்து போறவங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வேற எந்த அப்டேட் வந்தாலும் உடனே உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு தர்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நான் டிக்கெட் புக் பண்ணேன், ரூம் புக் பண்ணேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.